அடுத்தபடியாக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சாந்தி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூறுமாறு. எனக்கு அவ்வளோ தமிழ்ல பேச வராது. லைக் நான் படிச்சதெல்லாம் இங்கே இல்லை. ஸோ தமிழ் புரிஞ்சுக்கணும். லைக் அவ்வளோ பேச வராது. ஸோ நான் கொஸ்டின் இங்கிலீஷ்லேயே நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு அவ்வளோ பாலிட்டிக்கல் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணி பழக்கம் இல்லை. நான் இங்கே எதுக்கு வந்திருக்கு நான் அந்த பர்பஸை சொல்லிடுறேன். எங்கள் பசங்களை அடுத்த வாரம் நாங்கள் கன்னியாகுமரிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. IIMUN, இந்தியன் இன்டர்நேஷனல் மாடல் யுனைடெட் நேஷன்ஸ். அதுல ஒன் ஆஃப் த அஜெண்டா இஸ் ஸ்மார்ட் சிட்டி. ஸோ அதுல லோக்கல், அதாவது பப்ளிக் என்ன நினைக்கிறது, ஸ்மார்ட் சிட்டி தேவையா இல்லையா, அவங்களோட கருத்துகள் என்ன, அதை பார்க்கதான் நான் வந்தேன். ஸோ இதை கொண்டு போய் எங்க பசங்க கிட்ட சொல்லி அந்த மீட்டிங்ல பேச வைக்கணும்னு தான் நான் வந்தேன். ஸோ அதோட பர்பஸ் சொல்லிதான் வந்தேன். இங்க என்னன்னா ஸ்மார்ட் சிட்டி பத்தி நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஸ்மார்ட் சிட்டி இஸ் கோயிங் டு மேக் யுவர் லைஃப் பெட்டர், பட் இட் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் த பாவர்ட்டி லெவல்ங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. எனக்குன்னா அடிப்படை வசதிகளே பூர்த்தி பண்ணாத ஒரு நிலையில அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? மனுஷனுக்கு ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, ஃபுட், ஷெல்டர் அண்ட் வாட்டர். அதுலயே அவனுக்கு ஒரு இது இருக்கும்போது, லைக் அதே பூர்த்தி செய்யாத ஒரு நிலை இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்மார்ட் பஸ்லயோ ஒரு வெல் கனெக்டட் இதுல போய் நம்ம என்ன செய்ய போறோங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எனக்கு இருக்குது. அது போக இங்க நிறைய பேர் சொன்னாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இல்ல, அது நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை நான் நினைக்கிறேன். திருநெல்வேலிக்கு wherein it's not even eligible to become a panchayat or something, like it has become a municipal. Now we are being pushed towards a smart city. Is it required or not? That's a very big question mark. As per my knowledge, like we need to build up more industries which can give more jobs to our people. ஒருத்தர் சொன்னாங்க லைக் கொஞ்சம் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு, திருநெல்வேலியிலேயே லைக் ஒரு ஜாதி கலவரம், கொலைகள் ஜாஸ்தி, அது சென்னையில ஜாஸ்தி, அதுல ஈடுபடுறவங்க திருநெல்வேலி மக்கள் ஜாஸ்தி. இப்போ நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி திசை திரும்பி போக மாட்டாங்க நம்ம மக்கள்ங்கிறத ஒரு ரொம்ப that's my belief. So இங்க பெரிய பாலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க அதை ஒர்க் பண்ணி இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுவாங்கங்கிற ஒரு நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை இருந்திருக்கின்ற எழுத்தாளரும் நெல்லை மாவட்ட முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவருமாகிய அருமை சகோதரர் நாரம்பூநாதன் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். நண்பர்களே, இது ஒரு நல்ல முயற்சி. நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்ற ஒரு இலக்கிய அமைப்பிலிருந்து வருகிறேன். நெல்லையின் புகழை பற்றி பல்வேறு நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். நெல்லைக்கு என்று மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. ராபி சேது பிள்ளையிலிருந்து தீகாசி, தோப்பில் முகமது மீரான், ஜோடி குரு, சமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசினுடைய சாகித்ய அகாடமி விருதாளர்கள் இருக்க பூமி இது. அதே சமயம் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை, தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கடந்த காலங்களில் நாம் ஏன் பெற்றிருக்கிறோம் என்றால், வெறுமன நிறைய பள்ளிக்கூடம், கல்லூரி இருப்பதால் அல்ல. தென்னிந்தியாவிலேயே முதலாக காது கேளாததற்காக பள்ளி துவக்கப்பட்டது பாளையங்கோட்டையில, கண் தெரியாததற்காக துவக்கப்பட்ட பள்ளி பாளையங்கோட்டையில. இப்படி மனநலம் குன்றியவர்களுக்காக துவக்கப்பட்ட பள்ளி பாளையங்கோட்டை. இப்படி பல்வேறு பெருமைகள் இருந்த காரணத்தினால்தான் இது ஆக்ஸ்போர்டு. வெறுமன எண்ணிக்கையை மட்டும் சார்ந்து குறிப்பிடவில்லை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பாளையங்கோட்டையில ஒரு அரசு பள்ளி கூட கிடையாது. கவர்மெண்ட் ஹைஸ்கூல் பாளையங்கோட்டை நீங்க பாத்திருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டை கிடையவே கிடையாது. எல்லாம் தனியார் பள்ளி தான். திருநெல்வேலியில ஒண்ணு இருக்கு, ரத்னா தியேட்டர் பக்கத்துல அரசு மேல்நிலை பள்ளின்னு ஒண்ணு இருக்கும். அங்க உள்ள போய் பாருங்க, ஒரு சாக்கடையும் ஒரு முள்ளுச்செடியுமா தான் இருக்கும்.
அந்த ஜன்னல் கிடையாது. அந்த இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு ஜன்னல் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயந்து பயந்து விட வைப்பாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து எல்லா பள்ளியிலும் தரந்தாழ்த்து சேர்ந்து விட்டு கடைசியா வந்து சேரக்கூடிய மாணவர்கள் தான் அங்க இருக்காங்க. அப்போ நெல்லைக்கு வந்து குறிப்பிட்டாக ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பு வசதி கொண்ட ஒரு அரசு பள்ளிக்கூடங்களை நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அரசு பள்ளிகளை பராமரிப்பதற்காக அதிக நிதி உதவணும். ஏற்கனவே பலர் சொன்னது போல எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 120 கோடி மக்களுக்கும் சேர்த்தா அந்த அரசு, அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுது. உலகத்திலே ஒரு படம் காட்டுறதுக்காக இங்க பாருங்க எங்க நாட்டுல இப்படி எல்லாம் பிரமாதமான இது இருக்கு, இப்படிப்பட்ட சிட்டி எல்லாம் இருக்குன்னு ஏமாத்துவதற்காக செல்லப்பட்ட திட்டம். சரி, இதெல்லாம் மீறி ஏதாவது வந்துச்சுன்னா கூட இங்க பல்வேறு அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், கவுன்சிலர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இதை நடைமுறையில இருக்கக்கூடிய மாநகராட்சி என்ற அளவிலான சில காரியங்களை செய்யக்கூடாதா அப்படிங்கிற அளவு தான் சொல்றேன். இங்க எல்லா இடங்கள்லயும் காவல்துறை நிப்பாட்டிருக்காங்க. பஜார்ல லாரி நிப்பாட்டக்கூடாது, அது நிப்பாட்டக்கூடாதுன்னு சிக்னல்ல நிக்காங்க. பாருங்க, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட விட்டு மூக்க பொத்திட்டு தான் வரணும். ஒரு 2 போலீஸ வந்து போட்டுதான் ஐயா, ஒரு 6 மாசத்துக்கு போட்டா தன்னால ஒண்ணுக்கு இருக்காம போவான். ரொம்ப கேவலமா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து, வெளிநாடோ இல்ல வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்தா முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது. அது வந்து நம்மட உள்ள ஒரு மிகப்பெரிய பலவீனம். தொடர் நடவடிக்கை எதுவும் இல்லாதான் எல்லா விஷயங்களையும் பாருங்க, நம்மகிட்ட எந்த தொடர் நடவடிக்கை இல்ல. நயினார்குளம் சீரமைச்சு அதுல 1 கோடி ரூபாய் செலவழிச்சாங்க. தொடர் நடவடிக்கை இல்லாதனால அங்க இருக்கக்கூடிய லாரி கம்பெனிகள் பூரா அந்த லாரியை பின்னால நிறுத்தி அந்த இருக்கக்கூடிய மேடைகளை பூரா தகுத்துட்டாங்க. அதுல அமலச்செடி எல்லாம் எடுத்தாங்க. ஆனா தொடர் நடவடிக்கை இல்ல. நீங்க தாமிரபரணியை இது முதல் தடவையில சுத்தம் செய்வது இது பலமுறை நடந்திருக்கு. இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள், கவுன்சிலர்கள், மாநகராட்சி எல்லாம் சேர்ந்து பலமுறை செஞ்சாங்க, சுத்தம் செஞ்சாங்க. தொடர் நடவடிக்கை இல்ல, அவ்வளவுதான். மறுபடியும் நீங்க உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அங்க எத்தனை செங்கல் இருக்குன்னு தெரியும். அந்த முள்ளு செடிகள் எல்லாம் அகத்தி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாம 1000 இது இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மன்னார்பேட்டை போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம், சார் நாங்க ஒதுங்கிறதுக்கு தான் சார் இடம், ராத்திரி எங்களுக்கு கழிப்பிட வசதி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு பின்னால வேற ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான சுத்தப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக அந்த முள் செடிகளை அகற்றணும்னு சொன்னா அதற்கு தொடர் நடவடிக்கை இருக்கணும். மறுபடியும் அங்க ஆக்கிரமிப்பு பெறாம பார்க்கணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இதுல இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி பெருமானம் உள்ள ஸ்கேனர் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா 3ஆவது மாசத்துல ரிப்பேர் ஆகி கிடக்கும். எல்லாருக்குமே அப்படித்தான். நம்ம வீட்டு லைட்னு ஆஃப் பண்ணுவோம், கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை ஆஃப் பண்ண மாட்டோம். சாப்பிட போகும்போது ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும், லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். எல்லா அரசு அலுவலகங்களையும் நடக்கிற மாதிரி ஆஸ்பத்திரியிலும் நடக்கு. நம்ம சொந்த கருவி கிடையாது இல்லையா ஸ்கேனரு. அது வாட்டுக்கு ஒரு சின்ன ரிப்பேர் வந்து அது கண்டு காணாம போடுறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேனர் அப்படி கிடக்கும். அதனால தொடர் நடவடிக்கை இல்லனால எவ்வளவு ரூபாய் செலவழித்தாலும் அது அப்படியே கிடைக்கக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது. இன்றைக்கு அது வந்து பல வகையில நம்மளுக்கு பார்க்க முடியுது. அப்போ இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவையில பாத்தீங்கன்னா சிறுதுளின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இதை நம்மள மாதிரி இங்க பல்வேறு அரசியல் அமைப்புகள், பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் எல்லாரும் இங்க இருக்கிறோம். இதே மாதிரிதான் அங்க சிறுதுளின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஆறை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் செஞ்சாங்க. அதே போல இங்க நாமும் இந்த தாமிரபரணியை பாதுகாப்பதற்கு திருநெல்வேலி அடையாளம் எல்லாரும் சொன்ன மாதிரிதான். திருநெல்வேலின்னா அல்வாங்க, கேவலப்படுத்த பேசுறேன், அல்வாங்க அருவாளுங்க. இதுதான் நம்முடைய அடையாளம். திருநெல்வேலிக்கான அடையாளம் அது இல்ல, மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு. திருநெல்வேலிக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு. அந்த அல்வாங்கிறது கேலி பொருளா சொல்லிட்டு இருக்காங்க. அல்வாங்கிறது ஒரு நல்ல இனிப்பு, அது வேற. ஆனால் திருநெல்வேலியை ஒரு நக்கல் பண்ணுவது மாதிரி ஒரு கேலியாக அல்வா கொடுக்கான்னு நாமளும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அந்த மாதிரியான வார்த்தையை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் இதுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பல்வேறு, யாருக்காவது அஸ்போன் நடுநிலைப்பள்ளி தெரியுமா? அஸ்போன் நடுநிலைப்பள்ளி எத்தனை பேருக்கு தெரியும்? அஸ்போன் நடுநிலைப்பள்ளி இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ஊர்ல 3 பேர் கை தூக்குதாங்க. சென்ட்ரல் இருக்கு. இந்த நம்ம இப்ப கட்டடத்துக்கு எதிர்த்தால இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க கட்டடத்துக்கு எதிரால இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய மிஷனரிகள், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இங்க வந்தக்கூடிய மிஷனரிகள் இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அங்க ஒரு திருநெல்வேலியில இன்னொரு நகரத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அது தேவதாசி பெண்களுடைய குழந்தைகள், அப்பா பேர் தெரியாத பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா நிறைய தேவதாசியோட குழந்தைகளுக்கு அப்பா பேர் தெரியாது. ஏன்னா ஸ்கூல்ல போனவனும் அப்பா பேர் என்னன்னு கேட்பான். பிள்ளைகள் அப்பா பேர் தெரியாங்க, சேர்க்க மாட்டாங்க. அப்ப இருக்கக்கூடிய மிஷனரிகள் தேவதாசி குழந்தைகள் படிப்பதற்கென்ற ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பேரை நான் பகிரங்கமா சொல்ல முடியாது. இன்னமும் அந்த ஸ்கூலுக்கு போய் இன்னைக்கு அந்த தேவதாசி முறையெல்லாம் போயிருச்சு. இன்றைக்கு அது வேற மாதிரி, அந்த சிஸ்டம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லா குழந்தைகளும் படிக்காங்க. இன்னைக்கு ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய டயசிசன் பள்ளி.
இப்படி பல்வேறு பாரம்பரியங்கள் நம்முடைய இது இருக்குது. எப்படி மிஷினரிகள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் படிப்பதற்காக, ஏனென்றால் மேல் ஜாதி மட்டுமே படிப்புக்கான வேலை இருக்கும் போது எல்லா சமூகத்தின் எல்லா மக்களும், விளிம்புநிலை மக்கள் கூட எல்லாரும் படிப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய மிஷினரிகள் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சாங்க. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை நாம் மீட்க வேண்டும் என்றால், கல்வியாளர்கள் நிறைந்த இந்த மாவட்டத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றால், நாம இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு பள்ளிக்கூடங்கள்ல இருந்து நாம துவங்கணும் நான் கேட்டுக்கிறேன். அந்த அடிப்படையில இந்த முயற்சிக்கு, SDPN இந்த முயற்சிக்கு எழுத்தாளர் சங்கம் எல்லா வகையிலுமே உதவி செய்யும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். அடுத்தபடியாக இந்திய தேசிய காங்கிரசினுடைய மாவட்ட துணைத் தலைவர் ஐ. விஜயன் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அன்பர்களை மீண்டும் ஒரு தாழ்மையாக கேட்டுக்கொள்ள, ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் பேசினால் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் நீண்டதொரு ஆட்சியை நிர்வாகத்தை தந்த முலாய சாம்ராஜ்யத்தினுடைய நினைவு கூர்ந்து செய்வோம், தொடர்ந்து செய்வோம், நல்லவர் லட்சியம் என்ற வகையில் விழிப்புடன் இருப்போம், கடமை செய்வோம், உரிமையை பெறுவோம் என்ற வகையிலும் SDPI கட்சி சார்ந்தவர்கள் நடத்துகிற இந்த விவாத மேடையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து அமர்ந்திருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பல்வேறு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும், அமைப்புகளை சார்ந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஸ்மார்ட் சிட்டி நெல்லைக்கு சாத்தியமா கனவா என்ற வகையில் சாத்தியம் என்றே நான் சொல்ல விரும்புகிறேன். அது எந்த வகையில் சாத்தியம் என்றால், இந்த நெல்லை மாநகராட்சியில் வாட்டர் பொல்யூஷன், அதாவது சொல்ல போனால் கிட்டத்தட்ட 184 மலைகளும் 10,000க்கும் மேற்பட்ட விவசாய மக்களும் இந்த மாநகராட்சியிலே வாழ்கிற அந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படவில்லை. நெல்லை சத்திப்புலி கழிப்பிடங்கள், பணம் கொடுத்து செல்கிற கழிப்பிடங்கள் இதுவரையிலும் தூர்வாரப்படவில்லை. அத்துணை கழிப்பிட கழிவுகளும் சிந்துமுறை வழியாக ஆற்றில் நேரடியாக போட்டாவே எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு காலையிலே போய் அத்தனை படத்தை எடுத்து வந்திருக்கேன். அதுபோல இந்த காளிமார் முள்செடிகள் வந்து காளிமார் பக்கத்துல அவ்வளவும் சாக்கடை குப்பைகள் அவ்வளவு கலந்து பாளையங்கால் மாசுபடுது. கோடகன் உள்ளிட்ட கால்வாய்கள் அனைத்தும் மார்க்கெட்டுக்குள்ள போகவே முடியாது, என்கரேஜ்மெண்ட். ஆகவே ஒவ்வொரு சம்பவங்களையும் பல்வேறு முறையில் எடுத்து சொன்னாலும் சட்டங்களையும் விதிமுறைகளையும் முறையாக கடைபிடிப்பதில்லை. அதற்கான அதிகாரிகள் இல்லை. நெல்லை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் 2000 பேர் பார்த்த துப்புரவு பணியாளர்கள் 500 பேருக்குள்ளதான் இருக்கிறார்கள். மக்கள் 5.5 லட்சம் மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள். 55 வார்டு, 4 மண்டலம், நெல்லை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், பாளையங்கோட்டை 4 மண்டலத்திற்கும் 5.5 லட்சம் மக்களுக்கு மேலாக வாழ்கிற அந்த மக்களுக்கு துப்புரவு பணியாளர்கள் இல்லை. ஓய்வு பெற்றவர்களுக்கு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. ரிட்டர் ஆனவர்களுக்கு, அது மட்டுமல்ல PR கொடுத்தவர்களுக்கு, இப்படி பல்வேறு நிலைகளில் அப்பாயின்மெண்டே கிடையாது. 200-300 அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதை பில்லப் பண்ணாம விட்டாங்க. ஆக இந்த நெல்லை ஸ்மார்ட் சிட்டிக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், ப்ரொடக்ட் அண்ட் பியூரிஃபை ட்ரிங்கிங் வாட்டர் தேவை. அது எப்படின்னா, நான் திருச்சியில பார்த்தேன், காவேரி ஆத்துல தண்ணி சாக்கடைகள் கலக்காம இருக்கிறதுக்கு ஒரு 4-5 வெல் ஓபன் பண்ணாங்க. ஒரு வெல்ல விழுந்து 2வது வெல்லுக்கு போகுது. கடைசியா பாத்தீங்கன்னா 5வது வெல்ல பியூர் வாட்டர் ஆயிருது. இதை வார சுத்தப்படுத்திடுறாங்க. அந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி எத்தனை தடவை சொல்லி செய்யவே இல்லை. நான் 4வது தடவை கவுன்சிலரா இருக்கேன். போட்டியிட்டு இந்திய காங்கிரஸ் கட்சியில சீட்டு தரல, தனியா சுயேட்சை ஜெயிச்சிருக்கேன். அடுத்த வார்டுல போய் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வேறு வகையில் நான் மக்கள் பிறப்பிறப்பு சான்று பதிவு செய்யறதுக்கு நானே அடிச்சு 5000 நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். செக்ஷன் 12 படி ஃப்ரீயா கொடுக்கணும். எல்லா வகையிலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஈஸியா பதிய முடியல. ஒருத்தர் இறந்தாலும் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். வீட்டில் போய் இறந்து போனா இயற்கை மரணம்னா வாங்க முடியல. இதெல்லாம் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். நடைமுறைப்படுத்தல கரப்ஷன். நீங்க ஸ்மார்ட் சிட்டி வரணும்னா கரப்ஷனே இருக்கக்கூடாது. இந்த கரப்ஷன் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கு. உலகத்திலே நம்பர் 1 இடத்துக்கு வந்து போல் இருக்கு. அந்த அளவுக்கு கரப்ஷன் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர கான்டாக்ட் எடுக்க முடியாது இந்த மாநகராட்சியில. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, குளங்கள் கிட்டத்தட்ட 20 குளங்கள் நெல்லை மாநகராட்சியில. 10 குளத்தை காணவே காணும். 10 குளத்துல பூரா குடியிருக்கான். இதை கட்டடம் கட்டுக்கு அனுமதிச்சது அதிகாரிகள் தானே. ஏன் நடவடிக்கை கூடல? அந்த அதிகாரி லஞ்சம் துட்ட வாங்கிட்டு கட்ட விட்டான். நீர்நிலைகள், சாக்கடைகள், ஓடைகள், கால்வாய்கள், இதுல எல்லாம் வீடு கட்டக்கூடாது, பட்டா கொடுக்க அதிகாரமே கிடையாது, சட்டத்தில் இருக்கு. ஆக கலெக்டருக்கே அதிகாரம் கிடையாது.
ஆறு, வாய்க்கால், குளம், கண்மாய் போன்ற இடங்களில் வீடு கட்டி பட்டா கொடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அதிகாரம் கிடையாது. சட்டத்தில் பேசிக்காவே இருக்கு. எப்படி கொடுத்தான்? எப்படி வீடு கட்ட விட்டீங்க? இன்னைக்கு எப்படி மெட்ராஸ் பாதிக்கப்பட்டிருக்கு? அவ்வளவு பெரிய ஆறுகள், பெரிய பெரிய அந்த கூவம் நதியெல்லாம் நெருக்கிட்டே வந்துட்டான். இப்ப நம்ம தெருக்கள் எடுத்துக்கிட்டோம். தெருக்கு 40 அடி தெரு, 10 அடி தெரு தான் இருக்கு. அவ்வளவு கட்டி கொண்டு வந்து வீட்டு வாசல் கட்டி வச்சுட்டான். லாரி போக முடியாது, ஆட்டோ போக முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு மக்கள் அதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அதிகாரிகள். ஆக பாம்பேல, அமெரிக்கால வந்து மாநகராட்சி போலீஸ் துறையை எடுத்து வச்சிருக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. இங்க உள்ள குளத்தை நயினார் குளம் 10 அடிக்கு மண்ணு தூந்து கிடக்கு, அதை எடுக்க முடியல. குளங்களை தூர்வாரப்படவில்லை. சுமார் எனக்கு தெரிஞ்சு 58 வயசு ஆகுது. ஒரு 25 வருஷமா தூர்வானது இல்லை, நான் பார்க்கவே இல்லை. அந்த நீர்நிலைகள் எப்படி நீர்பிடிப்பு இருக்கும்? குளங்கள் போல தூர் எடுக்கவே இல்லை. மூலிக்குளம், வேந்தாங்குளம், நயினார் குளம், அத்தனை குளங்களும் தூர் எடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த பொதிகை மலையிலிருந்து பேயாறு, உள்ளாறு, பாம்பாறு, களியாறு, சேர்வையாறு, இத்தனை மைல் தூரமா இந்த ஆறுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் தாமிரபரணி. இந்த தாமிரபரணி ஆறு மட்டும்தான் இந்த மாநகராட்சிக்கு ஒரு ஜீவாதாரம். அது இது வரைக்கும் நம்ம வந்து அதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இன்னைக்கு நெல்லை சந்திப்புல கழிவுகள், மேலப்பாளையத்தில் உள்ள கழிவுகள், அது எல்லாமே அந்த இடத்துல யூஜிடி கொண்டு வரல. எங்க என்ஜோ காலனி பெருமாள்புரத்தில் கொண்டு வந்திருக்காங்க, அங்க தேவையில்லை. எங்க வந்து பாலச்சக்கர திட்டம் வரணுமோ அங்க கொண்டு வரல. ஆகவே சட்ட திட்டங்களை முறையாக பொதுமக்களுடைய நன்மை கருதி இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வகையில் இன்றைக்கு அதை பாதுகாக்கப்பட வேண்டும், சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுபோல மழைநீர் சேமிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் ரிசோர்ஸ், தாமிரபரணி அண்ட் சேனல்ஸ் பாதுகாக்க வேண்டும். லேக் ஆஃப் ஒர்க்கர்ஸ், பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ். கட்டிடங்கள் டாக்ஸ் அசஸ்மெண்ட்ல என்கரேஜ்மெண்ட் எக்கச்சக்க இருக்கு, அதெல்லாம் முறையாப்படுத்தல. அதே மாதிரி யூஜிடி சிஸ்டத்தை முறைப்படுத்த வேண்டும். வேஸ்ட் இந்த எக்ஸ்கிரீட்டா, அது மாதிரி குப்பைகள் மற்றும் கழிவுகளை பிரித்து எடுக்க வேண்டும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ரோடு அண்ட் ஸ்ட்ரீட், இது வரைக்கும் ரோடுகளே எக்ஸ்டென்ஷன் ரோடே கிடையாது. அது போல பாருங்க, பெர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ல வந்து நிறைய முறைகேடுகள் இருக்கு, அதை சரி பண்ண வேண்டும். கேட்டில் அண்ட் டாக்ஸ் பவுண்டரிஸ் கிடையாது இந்த மாநகராட்சியில, ஆடு மாடுகள்லாம் ரோட்ல அலையுது. அதே போல பஸ் ஸ்டாப், கார் பார்க்கிங் கிடையாது, முறையாக கிடையாது. ஸ்ட்ரீட் லைட், இன்னொரு பாருங்க, ஸ்ட்ரீட் லைட் வந்து ஆகாசம் ஒரு கம்பெனிக்கு கொடுத்து 2000 டியூப் லைட் மாட்டிட்டாங்க. 2000 டியூப் லைட் ரீப்ளேஸ் பண்ண டியூப் லைட் எங்க, சோக்குகள் எங்க? லட்சக்கணக்கான பணங்கள் போகுது. மக்களுடைய வரிப்பணங்கள் அம்மா திட்டத்துக்கு போகுது. கவர்மெண்ட் கொடுக்கணும் அந்த பணத்தை, நம்முடைய வரிப்பணம் அதுக்கு போகக்கூடாது. அடிப்படை பணிகள் பாதிக்கப்படுது அதனால. அது போல பாருங்க, பஸ் ஸ்டாப், கார் பார்க்கிங், ஸ்ட்ரீட் லைட், ஒரு காமன் லைப்ரரி அண்ட் எஜுகேஷன், லட்சக்கணக்கான பணங்கள் இருக்கு லைப்ரரி பணம், அதெல்லாம் இது வரைக்கும் முறையா பயன்படுத்தவே இல்லை. அது மாதிரி நீங்க பார்க்கு, பிளே கிரவுண்டு, வேக்கன்ட் பிளேஸ் அவ்வளவு ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்காங்க மாநகராட்சி பொது இடத்தை வந்து, அதை வந்து சரிப்படுத்தணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் டு தி has to be computerized fully. அதாவது வரி கட்ட போனா அங்க ஸ்டக் ஆயிருது. பழைய இதை போட்டு வந்து கம்ப்யூட்டர் வச்சு வசூல் பண்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு வந்து கிடைக்கல. சரியான வரி கட்டுறதுக்கு காத்து கிடக்காங்க மக்கள் வந்து. இதை வந்து சரிப்படுத்தணும். அது போல பாருங்க, டெலிகேட்ஸ் ஆஃப் பவர், ஒரு பெரிய திட்டத்தை வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்குறதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆயிருது. அதுக்கு வந்து பீரியட் முடிஞ்சு போகுது. அந்த பவர் வந்து டெலிகேட்ஸ் ஆஃப் பவர் வந்து மாநகராட்சிக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட். அது மாதிரி உங்களுக்கு குளங்கள், ஆறு, வாய்க்கால் இதில் எல்லாமே அந்தந்த ரெவன்யூல இருந்து மாநகராட்சி கையகப்படுத்தணும், பிடபிள்யூல இருந்து கையகப்படுத்தணும். அதெல்லாம் அந்த மாநகராட்சி செஞ்சாதான் இந்த மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டிக்கு தகுதி பெறும். அபவுட் இன்கம் டே கார்பரேஷன், நிறைய வரி விதிப்பில் வந்து தவறுகள் நடக்கு, இதெல்லாம் பண்ணணும். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது குடிநீர், ரோடு, அதே மாதிரி மின் விளக்குகள், இதுதான் மக்களுடைய பேசிக். இதை செய்யறதுக்கு இந்த மாநகராட்சியில வந்து அவ்வளவு கரப்ஷனா இருக்கு. இதை வந்து மக்களுடைய விழிப்புடன் செயல்பட்டாதான் இதை நீக்க முடியும். ஆகவே ஸ்மார்ட் சிட்டிங்கிறது அவசியம் அந்த மாநகராட்சிக்கு தேவை. 200 கோடி இல்ல, 50,000 கோடி வந்தாதான் செய்ய முடியும். ஒவ்வொரு பதியா செய்யணும். ஒன்னு மின் விளக்கை வந்து சரிப்படுத்தணும், அதுக்கு 5 கோடி ஆயிரும். அதே மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ், அதை சரிப்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா நீங்க பண்ணினாதான் இதை வந்து சரிப்படுத்த முடியும். அதுக்கு சாத்திய கூறுகள் என்பது மொத்த தொகையை கொடுத்து ஒரு IAS அதிகாரியை போட்டு சட்டத்தை கடுமையாக்கி அரசியல் தலையீடுகள் இல்லாம செய்தால் ஸ்மார்ட் சிட்டி இந்த மாநகராட்சிக்கு தேவை என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக மாமன்ற உறுப்பினர் திரு உமாபதி சிவன் அவர்களை உரையாற்றுமாக சுருக்கமாக தயவு செய்து ஒரு 5 நிமிடங்களிலே உங்களுடைய உரையை அமைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். STP கட்சி வந்து இந்த ஏற்பாடு செய்ததற்கு முதல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் பொது சேவைகளை நீங்கள் எப்போதும்
தலையிட்டு செயல்படுவதை நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல ஸ்மால் சிட்டி சாத்தியமா கனவா என்று நீங்கள் கொண்டு வந்ததற்கு முதலே பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்மால் சிட்டி என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இப்ப எடுத்திருக்காங்க என்னன்னா தச்சநல்லூர் மண்டலத்தை மட்டும் எடுத்திருக்காங்க. நல்லா கவனமா கேட்டுக்கிடுங்க. தச்சநல்லூர் மண்டலத்தை மட்டும், அதாவது நைனாங்குளத்தாங்கரையில இருந்து பொல்காட்சி திடல் வரைக்கும் 500 ஏக்கர் வயக்காட்டில் வச்சு என்ன செய்யப்படுறோம், இதை நாங்க எதுக்குறோம். ஸ்மால் சிட்டி என்பது 4 மண்டலத்துக்கும் பொருந்தமாக இருக்க வேண்டும். பாளையங்குட்டையிலும் இருக்கணும், அது மேலப்பாளையத்துக்கு வரணும், டவுனுக்கு வரணும், தச்சநல்லூருக்கு வரணும். இப்ப இவங்க எடுத்திருக்க இடம் 500 ஏக்கர் நெல்லையப்பர் கோயில், நைனாங்குளம், தச்சநல்லூர், இந்த இதுல பொல்காட்சி திடல் வயக்காடு வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுலதான் நான் ஸ்மால் சிட்டின்னு சொன்னா அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் என்று சொன்னா ஸ்மால் சிட்டி என்பது இந்த 55 வார்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மண்டலத்தை மட்டும் தத்து எடுக்க கூடாது. 4 மண்டலம் காட் ஆஃப் சிட்டியை தத்து எடுங்க. மேலப்பள்ளம் பஜார் தேடல அந்த பஜார் அந்த மாதிரி இதில் எடுங்க. பாளையமேட்டை சிட்டியில் உள்ள எடுங்க. நெல்லையப்பர் அப்படி 4 இடமும் தச்சநல்லூர் காட் ஆஃப் சிட்டி, இந்த மாதிரி ஒரு 4 இடத்தை செலக்ஷன் பண்ணணும். எடுக்கும் போதே தவறாக எடுக்கக்கூடாதுன்னு இவங்களுக்கு 200 கோடி ரூபாய் ஆய்வு செய்யறதுக்கு ஒதுக்கி இருக்குன்னா அந்த செலவழிக்கிறதுக்குள்ளே வழி தேடுதாங்களே தவிர இது முறையாக வரணுங்கிற மாதிரி அவங்க எதுவும் பண்ணல. ஏன்னா இதுல நான் என் வார்டு சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 4000 பேப்பர் எழுதி கொடுத்திருக்கிறேன். இது வேணுங்கிறதுல நம்ம வரைவு பண்ணி, ஏன்னா நம்மளுடைய சந்ததிகளுக்காகத்தான் இது கொண்டு வருது. இப்ப நாமெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய வருங்காலம் இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு நம்ம குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த இதை சாத்தியமா கனவா என்பதுனா இது சாத்தியம்தான் என்பதற்கு தான் நம்ம இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநில அரசு மத்திய அரசு கொடுத்தாலும் மாநில அரசு சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் இதை மெயினா இது பண்றோம். மின்சாரம் அல்லது அடியில தான், பூமிக்கு அடியில தான் கொண்டு வரணும் நம்மளுடைய இது. அப்பதான் இது நம்மளுடைய போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம இருக்கும், மக்களுக்கும் சேஃப்டியா இருக்கும். அதே போல 24 மணி நேரம் குடி தண்ணீர் கிடைக்கணும். ஸ்மால் சிட்டினா 24 நேரம் எந்த ஏரியால ஒரு ஏரியால தண்ணி இல்லைன்னா இன்னொரு ஏரியால இருந்து லைனை திருப்புற மாதிரி இருக்கிறதா ஸ்மால் சிட்டி. இன்னைக்கு இந்த ஏரியா தண்ணி வராது, ஒரு வாரம் வராதுன்னு பேப்பர் அறிக்கை கொடுக்க கூடாது. அந்த ஏரியாவுக்கும் அன்னைக்கு போகலைன்னா அடுத்த லைன்ல இருந்து திருப்பணும். அதுதான் ஸ்மால் சிட்டி. எந்த நேரமும் தண்ணி கிடைக்கிற மாதிரி 24 மணி நேரம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர். மணல் நமக்கு பில்டர் வாட்டர் கிடைக்கிறது இல்ல, அதனாலதான் நோயே உருவாவதற்கு காரணமா இருக்கிறது. இது அரசு செயல் திட்டம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஸ்மால் சிட்டிக்கு வரும்போது வேலை வாய்ப்பு வேணும். வேலை வாய்ப்பு இல்ல. நம்ம ஸ்மால் சிட்டி இருக்குன்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு 3000 தொழிலாளி துப்புரவு பணியாளர் இருக்கணும். இங்க இருக்கிற 600 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க நிவர்த்தி செய்துதான் ஸ்மால் சிட்டி கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் சாத்தியம். குப்பை எங்க கூட்டி தட்டும், ஆளே இல்லாம குப்பை வாங்குறதுக்கு ஆள் இல்லாம ஸ்மால் சிட்டி கொண்டு வந்து 2000 கோடிங்கிற என்ன சொல்றாரு, கலெக்டர்